அறிவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பரிக்கல் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிகளை பற்றி கேட்டிருந்தீங்க. லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிகள் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி வட்டத்தில் பரிக்கல் என்ற ஒரு சிறு கிராமத்தில் லக்ஷ்மி தாயாரோடு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம் அது. அதனுடைய ஆர்ச்சன் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, வசந்தராஜன் ஒரு குறுநில மன்னர் இருக்காங்க. அந்த மன்னருக்கு எப்படியாவது நரசிம்மருக்கு ஒரு ஆலயம் அமைக்கணுன்றது தான் அவருடைய தலையாய நோக்கமாக இருந்துக்கிட்டு வருது. அப்போ அந்த மன்னன் வாழ்ந்த அந்த பீரியடில் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய ஆளுமைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை பரிக்கலாசுரன் ஒரு சூரன் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் அந்த இடத்தையும் அபகரித்து அந்த மக்களை துன்புறுத்தி வராங்க. இதை பார்த்த வசந்தராஜாவுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. என்ன செய்வதுன்னே தெரியல. ஆலயம் அமைக்கிறதுலையும் ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது. இதை குருவிட்ட சொல்லும் போது வசந்தராஜ மன்னனுடைய குரு என்ன சொல்கிறாங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு யாகம் செய்யணும். யாகம் செய்தால் இந்த தடை விலகி நம்ம நரசிம்மருக்கு ஆலயம் அமைக்க முடியும். அதே சமயம் பரிக்கலாசுரனுடைய அட்டுழியமும் குறையும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க. இதை கேட்ட வசந்தராஜ மன்னன் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அமைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு யாக குண்டம் அமைத்து அந்த யாகம் நடைபெறுது, ஆலயத்தை அமைக்கணுன்ற ஒரு பணிக்காக. அப்படி செய்யும் பொழுது அந்த இடத்துல இந்த பரிக்கலாசுரன் வரான். அந்த பரிக்கலாசுரன் என்ன சொல்கிறோன்னா, என்னை இறைவன் சொல்லுங்கள், இல்லைன்னா அந்த யாகத்தை நான் கலைப்பேன், என்னை விட்டுட்டு ஒரு நரசிம்மருக்கு ஏன் யாகம் செய்கிறீங்கன்னு ரொம்ப ஒரு ஆணவத்தோடு இருக்கிறான். அப்போ அவனுடைய ஒரு பலம் வாய்ந்த கோடாரியால் வசந்தராஜனுடைய தலையை பிளக்கிறான். தலையை பிளந்தவனே அங்கே இருந்த லக்ஷ்மி நரசிம்மர் அந்த பரிக்கலாசுரனை வதம் செய்ததாக ஸ்தல புராணம் சொல்லும். அப்போ அந்த வசந்தராஜ மன்னனுடைய தலையிலிருந்து வராது, நம்மளுடைய பக்த பிரகலாதனுடைய குரலுக்காக ஒரு பில்லர், அதாவது சின்ன தூண்லேருந்தும் வராது. இதனுடைய தாற்பயம் என்னன்னா, நம்முள்ளும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் பரம்பொருள் அர்த்தம். இந்த ஆலயத்தில் மட்டும்தான் லக்ஷ்மி நரசிம்மர் கனகவள்ளி தாயாரோடு, அதாவது ஒரு சாந்த சுரூபமாக செல்வத்தை தரக்கூடிய நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு திருமேனி இங்கே இருக்கும். ரொம்ப ஒரு விசேஷமான திருமேனி. குழந்தையாக பார்த்தால் குழந்தையாக தெரியும், ஒரு பெரியவங்களாக பார்த்தா பெரியவங்களாக தெரியும், வீரமிக்கு உக்ர தெய்வமாக பார்த்தா உக்ரமாக தெரியும். அப்போ நம்மளுடைய மனத்திற்கேற்று அவர் நம்மளுக்கு மனம் மகிழ்வை தரக்கூடிய தெய்வமாக மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களை வேண்டனா மிக எளிதாக எல்லா காரியங்களும் நடந்துடும் என்பது நான் பார்த்த உண்மை. அப்போ ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம் தான் இந்த பரிக்கல் என்ற ஸ்தலம். அந்த பரிக்கலாசுரன்னு சொன்ன பாருங்கள், அவர் திரிபுர சம்ஹாரமாக இருக்கக்கூடிய வீரட்டானத்துடைய கதையில் கூட வருவார். அதாவது தாரகாச்சன், கமலாச்சன், வித்யுன்மாலின்னு சொல்லிட்டு மூன்று அசுரர்களை வீரட்டானத்தில் இருக்கக்கூடிய திரிபுர சம்ஹார மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அழிக்கிறாங்க. அதில் சரமாக அமரக்கூடிய ஒரு பெருமாள், அந்த அழிக்கக்கூடிய அந்த 3 சூரர்களுடைய தளபதி தான் இந்த பரிக்கலாசுரன்.